ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். ஆயில் விட்டுனையும் இந்த மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை போட்டுட்டு அதில் தேவையான காரம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதை நல்லா கிளறி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு இதையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். இன்னும் அந்த தண்ணி கொஞ்சம் இதாகணும், ட்ரை ஆகணும். ஆனால் திரும்ப மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட ஆயில் கொஞ்சம் மிதங்குதில்ல, அது மாதிரி இருக்கணும். இப்போது அடுத்தது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அந்த தட்டி வச்ச பூண்டை போட்டுடலாம். அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ நல்லா பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வதங்கிடுச்சு கொஞ்சம். அடுத்து இந்த பச்சை கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பொரிஞ்சு வரனால. இது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம்னா அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு பொடி 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம சால்ட் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. சால்ட்டு முதல்ல நம்ம போட்டிருக்கிறனால இதுவே போதும். இந்த தண்ணி இருக்கிறனால இந்த தண்ணி ஃபுல்லாக அதில் மட்டனில் ஃபுல்லாக இறங்கட்டும். அப்போ தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. லாஸ்ட்டாக வரமிளகா 2 போடுறோம். வரமிளகா லாஸ்ட்டில் தான் போடணும், கடைசியாக தான். அப்போ தான் அது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். முதல்ல போடக்கூடாது, அது ஊறி போன மாதிரி ஆயிரும். இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வரமிளகா போடணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொஞ்சம் வற்றி ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி இப்போ சுத்தமாகவே இல்லை அந்த அளவுக்கு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பாருங்கள், நல்லா போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல். மட்டனை இப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தா தான் நமக்கு அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தண்ணியோடு எப்போவுமே இது பண்ணிடாதீங்க, எண்ணெய் மட்டும்தான் தனியாக தெரியணும். எண்ணெயிலே ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். நம்ம போட்டிருக்கிற வெங்காயம், அந்த பூண்டு எல்லாமே எண்ணெயில் ஃபுல்லாகவே ஃப்ரை ஆகி முறுமுறுப்பு தன்மையோடு இருக்கும்.
அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்டியான மட்டன் சுக்கா கிடைக்கும். இல்லைனா டேஸ்ட்டு கிடைக்காது. பாருங்கள் அந்த பூண்டுலாம் எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு. அந்த நம்ம போட்ட கருவேப்பிலை கூட பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இது இதான் மட்டன் சுக்கா. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.